வாழ்க்கையில சில சமயமெல்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓம் சுவாமியோட எல்லாம் நலமாக இல்லாதபோது புத்தகத்துல மன அழுத்தத்த பத்தின ஒரு ஆழமான பார்வைய அலச போறோம். இந்த புத்தகத்தோட ஆரம்பமே மன அழுத்தத்தோட வலிய புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இது வெறும் சோகம் இல்ல, இது ஒரு வெறுமை, ஒரு துயரம், வலியும் ஒன்றுமில்லா தன்மையும் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லுது. நிறைய பேர் புரிஞ்சுக்க கஷ்டப்படுற ஒரு ஆழமான நோய் இது. இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்ட போறது இந்த ஒரு அருமையான புத்தகம்தான். இது நிஜ மனிதர்களோட கதைகளையும் பழமையான யோக ஞானத்தையும் ஒன்னா இணைச்சு நமக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்குது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல மன அழுத்தம்னா என்ன? அது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா, இல்ல அதுக்கும் மேல அது ஒரு உண்மையான நோய்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மன அழுத்தம்னா அது அவங்களோட வீக்னஸ், அவங்களோட தப்புன்னு. ஆனா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அது தப்பே இல்ல, அது ஒரு நோய், ஒரு உண்மையான நோய், அவ்வளோதான். அடுத்ததா, இந்த மன அழுத்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதை விளக்குறதுக்கு தான் 3 நிஜ வாழ்க்கை கதைகளை நாம பார்க்க போறோம். முதல்ல டிம்மோட கதை. அவரோட சின்ன வயசுல நடந்த சில மோசமான சம்பவங்கள் அவரை கிட்டத்தட்ட 10 வருஷம் கடுமையான மன அழுத்தத்துல தள்ளிருச்சு. அவரோட வலி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுளே காலையில நான் எழுந்திருக்கவே கூடாதுன்னு வேண்டுற அளவுக்கு அவரோட போராட்டம் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அடுத்து ரஷ்மியோட கதை. பாக்கறதுக்கு அவங்க வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை, குடும்பம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உள்ளே மன அழுத்தம் எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுமா? தன்னோட கணவரையும் குழந்தைங்களையும் பார்க்கும்போது அவங்க யாரோ அந்நியர்கள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அன்பு, அந்த இணைப்பு எதுவுமே அவங்களுக்கு உணர முடியல. கடைசியா உத்தையோட கதை. வேலையில ஒரு சின்ன பிரச்சனை அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. அது ஒரு லேசான மன அழுத்தமா இருந்தாலும், நான் உண்மையிலே என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் அவரை யோசிக்க வச்சுடுச்சு. உதய்க்கு அந்த மன அழுத்தம் ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. இந்நாள நம்ம செஞ்சிட்டு இருந்த வேலைக்கும் நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு அவருக்கு அப்பதான் புரிஞ்சுது. சரி, இந்த 3 கதைகள்ல இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மன அழுத்தம்னா உண்மையில அது என்ன? அத புரிஞ்சிக்க இந்த புத்தகம் ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது. இங்க ஆசிரியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. மன அழுத்தங்கிறது மரத்திலிருந்து உதிர்ந்த இலை மாதிரி. மரத்தோட ஒட்டி இருக்கும்போது அதுக்கு உயிர் இருந்துச்சு, சத்து கிடைச்சுச்சு. ஆமா, அது பிரிஞ்ச உடனே என்னாகும்? மெதுவா வாடி காஞ்சு போயிடும் இல்லையா? யோக பாரம்பரியத்துல இதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு, விஷாதா. விஷம்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இது. அதாவது மன அழுத்தம்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு நஞ்சு மாதிரி. அந்த இலை மாதிரிதான் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களும் வாழ்க்கையிலிருந்து, அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ல இருந்து, அவங்களோட பலத்திலிருந்து, எல்லாத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்ட மாதிரி உணருவாங்க. அப்போ இந்த தொடர்பின்மைங்கிற விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? எப்படி இதிலிருந்து குணமாகிறது? யோகாவோட அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமானது. அது வேற உடம்பையோ இல்ல மனசையோ மட்டும் பாக்குறதில்ல, நம்மளோட முழுமையான நலனை பத்தி பேசுது. நம்ம கிட்ட 3 உடல்கள் இருக்குன்னு யோகம் சொல்லுது. முதல்ல நம்ம பாக்குற இந்த ஸ்தூல சரீரம், அதாவது பிசிக்கல் பாடி. 2வது நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆற்றல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற சூக்ஷ்ம சரீரம். 3வது நம்ம ஆன்மாவோட மூலமான காரண சரீரம். இந்த 3ஐயும் சரி செஞ்சாதான் முழுமையான குணம் கிடைக்கும். யோகா, தியானம், சாப்பாடு இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான மருந்து இருக்குன்னு இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது. நம்ம பார்த்த டிம், ரஷ்மி, உதய் இவங்க எல்லாரோட கதையிலயும் ஒரு விஷயம் பொதுவா இருந்துச்சு. அவங்க குணமாகறதுக்கு ஒரு மாத்திரையோ இல்ல டெக்னிக்கோ மட்டும் காரணம் இல்ல, அதுக்கும் மேல ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அது என்ன தெரியுமா? அன்பு, மத்தவங்களோட அக்கறை, அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாக்குறது. நீங்க தனியா இல்ல, நாங்க இருக்கோன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் உண்மையான அற்புதங்களை நிகழ்த்திருக்கு. சோ, அன்பு, பொறுமை, பச்சாதாபம், இந்த 3 தான் அந்த தொடர்பின்மைங்கிற விஷயத்துக்கு மாற்று மருந்து. இதுதான் குணமாவறதுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குது. அப்போ மன அழுத்தம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு தொடர்பின்மைனா, அந்த தொடர்பை மீண்டும் உருவாக்க நாம எங்கிருந்து தொடங்கலாம்? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி.